ஹாய் மகளே! வணக்கம். வெல்கம் டூ ஒன்லி கால்பந்து. இன்னைக்கு வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு எபிசோட். ஆ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். ஹானஸ்ட்டா நான் சொல்றேன், நீங்க எங்க பேஜ் நம்ப ஒன்லி கால்பந்து ஆரம்பிச்சு, கடைசி ஒரு 6 மாசமா என்னுடைய ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் நெறையா பேசுனதோட, நம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட Instagramல சரி, அ ப பேசினது தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால அனைவருக்கும் நன்றி. நாங்க வந்து 2500 சப்ஸ்கிரைபர்ஸும் தாண்டி இருக்கிறோம். இட்ஸ் பீன் அ வெரி லாங் ஜர்னி. தேங்க் யூ சோ மச். ஸோ அதனால இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஒட்டி ஒரு கேஷுவலான ஒரு டிஸ்கஷன் நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்க வந்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ராகுல், உன்கிட்ட என் வந்து சார்பா நான் விஷ் பண்ணிக்கிறேன்டா. அ உ உனக்கு எப்படி நான் என்ன மாரி ஒரு அருமையான ஃப்ரெண்ட் கிடைச்சானோ, அந்த மாரி அனைவருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்ன மாரி ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ நான் சொல்லிக்க விரும்புறேன். சொல்லிக்க ஸோ விரும்புறேன். சி ஆமா. அதாவது எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஒரு 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் வாஸ் நெவர் வாட் வி ட்ரீம்ட் ஆஃப். அ ம். அது இட் இஸ் ரியலி வெரி நைஸ். ஒரு டெய்லி காலையில எடுத்து நம்ம WhatsApp பார்க்கறது, இல்ல ஆஃபீஸ் போம்போது மெயில் பார்க்குற மாரி, இப்ப YouTubeல போயிட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா? அப்படின்னு செக் பண்றது இட் இஸ் சம்திங் ஆஃப் அ நியூ திங் தட் ஹஸ் கம் இன்டூ அவர் லைஃப் இன் த பாஸ்ட் 1 இயர். அதுக்கு நான் ம். ரொம்ப தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் டூ அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே. ஓகே. ஸோ அமேசிங். இப்போ வந்து நான் வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் உன்ன கேட்க போறேன். அ அதுல வந்து உனக்கு புடிச்சத நீ வந்து சொல்லு. க்ரோயிங் அப் விச் வாஸ் யுவர் ஆன்ஃபீல்ட்? உன்னுடைய ஆன்ஃபீல்ட் கிரவுண்ட் மாரி ஒரு ஃபேவரைட்டான கிரவுண்ட் அப்டின்னா எது? எனக்கு நான் நான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் எப்பவுமே நம்ம விளையாடி ஆரம்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம படிச்ச ஸ்கூல் கிரவுண்ட். அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 7த், 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ஸ்கூல் கிரவுண்ட்ல சும்மா ஃபுட்பால் ஆடி பார்ப்போம். ஆடி ஒரு 2 கிக் அடிச்சோனே, இப்ப இந்த வல்லினம் படம் பார்த்தோன்னா, அப்படியே பால பார்த்தோன்னா அப்படியே ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் வந்துரும்ல. அந்த மாரி ஒரு 2 கோல் அடிச்ச பிறகு நமக்கே ஒரு வேள நம்மளும் ரூனி தானா? நம்மளும் ரொனால்டோ தானா? அப்படின்னு நான் அந்த மாரி ஒரு சைல்டிஷ்ஷான ஒரு ட்ரீம் பண்ண கிரவுண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கூல் கிரவுண்ட். ஸோ ம். அ எந்த கிரவுண்ட் போனாலும் ஓல்ட் ட்ராஃபர்ட், ஆன்ஃபீல்டு, ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் எது போனாலும் எனக்கு நம்மளோட ஸ்கூல் கிரவுண்ட் தான் இருக்கிறதுலயே புடிச்ச கிரவுண்ட். எப்ப நம்ம ஸ்கூல் பக்கம் போனாலும் சரி, நம்ம ஸ்கூல் கிரவுண்ட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்லாம் பார்த்துட்டு வருவேன் நான் இப்ப கூட. ம். ஆஃப்டர் வாட் நியர்லி நம்ம ஸ்கூல் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல்ல. அதுவே இந்த சொல்லாத அதெல்லாம் சொல்லாத. சொன்னா வந்து என்னடா இவ்ளோ அருக பழசான ஆளுங்களா அப்டின்னு யோசிப்பாங்க. அத வந்து பீப் போட்டுறலாம். அ அதான். நியர்லி எவ்வளோ 15 இயர்ஸ் ஆச்சு நம்ம ஸ்கூல் முடிஞ்சு. அண்ட் ஸ்டில் இஃப் ஐ கோ டூ தட் சைட் ஆஃப் ஆர் ஸ்கூல், நான் நம்ம கிரவுண்ட் எப்படி இருக்கு? இல்ல நம்மளோட ஜூனியர்ஸ் யாராவது பார்த்தேன்னா, "என்ன விளையாடுறியா?" நமக்கு அந்த ஸ்கூல் கிரவுண்டோட எப்பவுமே ஒரு கனெக்ட் இருக்கும். நீ என்ன விட மூத்தவர் ஃபுட்பால்ல. ஸோ உனக்கு சாவடிச்சுடா. உனக்கு உனக்கு எந்த கிரவுண்ட் ரொம்ப ஸ்பெஷல்? எனக்கு வந்து ஒரு 2 கிரவுண்ட் வந்து என்னால டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியாது. ம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய டான் பாஸ்கோ கிரவுண்ட். ஆக்சுவலி வந்து திருப்பத்தூர் டான் பாஸ்கோ கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்டின்னா, ஆக்சுவல் 2 ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் சைட் பை சைட். ப்ராப்பர் 100, 100 மீட்டர்ஸ் ம். லென்த் அண்ட் பிரெட்த் மாரி 2 அப்படியே பக்கத்து பக்கத்துல ஜைஜாண்டிக். அ அதனால தான் எங்க ஊர்ல நெறைய பேர் ஆக்சுவலி ஃபுட்பால் விளையாடுறதுக்கு காரணமே எங்களுடைய ஸ்கூல். அங்க தான் வந்து நான் ஃபுட்பால் விளையாட கத்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணு. அது வந்து எனக்கு எப்பயுமே க்ளோசஸ்ட். ஆனா அது இப்ப போய் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு. அத தாண்டி அடுத்து வந்து ஜோலார்பேட்ல வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும். அ ம். ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஜோனல் மெமரீஸ் என்னுடைய ஃபுட்பால் மெமரீஸ் நெறையா உழுந்தது, கிழிந்தது, வளர்ந்தது, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்து கண்டிப்பா அந்த கிரவுண்ட்ல இருந்து எனக்கு நெறைய கிடைச்சதுக்கு. இன்னும் தேதிக்கு நான் எங்க ஊருக்கு போனாலுமே வந்து அந்த கிரவுண்டுக்கு போய் விளையாடாம வரமாட்டேன். அது வந்து ஒரு ஹார்ட் கிரவுண்ட். ஒரு ம். நார்மலான ஒரு ஹார்ட் கிரவுண்டு. நல்லா பால் பவுன்ஸியா இருக்கும். அங்க வேற ஒரு பெரிய ஷெட்டு லைட்லாம் இருக்கும். சின்ன வயசுலலாம் போனோம் விளையாட ஆரம்பிக்கிறதே 5:30 மணிக்கு தான். 5, 5:30க்கு தான் ஆரம்பிப்போம். இருட்டுருச்சுன்னா அந்த ஒரே லைட் மட்டும் இருக்கும் மேல. அந்த அரைகுறை லைட்ல பால் எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா ஜாலியா விளையாடுவோம். அங்க கரெக்ட். போனாலே வந்து ஒரு எப்படி சொல்றது? நான் எங்க ஊருக்கு போறதுக்கு காரணம் ஆஃப் கோர்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டு வீட்ல போய் அப்பா, அம்மாலாம் பார்க்கறதுக்கு. அதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பா வந்து அந்த கிரவுண்ட்ல போய் அப்படியே ஒரு இட் ஜஸ்ட் கிவ்ஸ் அவே அ லாட் ஆஃப் மெமரீஸ்.
அப்படின்னு சொல்லின்ற மாரி எனக்கு அது என்னுடைய எப்பயுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரைட் கிரவுண்ட்ஸ்ல அது சோ, கண்டிப்பா அது உனக்கு இருக்கும். இந்த கிரவுண்ட் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வேலூர் விஐடி தாண்டி நம்மளோட தெரியும், கிரவுண்ட் தெரியும். இருக்குல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ரயில்வே விளையாடின ஸ்டேஷன் அந்த ஜோனல்ஸ் ரயில்வே அ இப்போ நீ கூகுள் மேப்ஸ்லயாவது அந்த கிரவுண்ட் போய் பாரு. அது எஸ்சிஏடி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அ அந்த கிரவுண்ட் வந்து உலகத்தரமா இருக்கு இப்ப அந்த கிரவுண்ட். சோ, ஓ! நீ நீ வந்து நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ கெட் அ சான்ஸ் டூ கோ தட் சைட் நீ டெஃபினட்டா அந்த ம். கிரவுண்ட போய் பார்க்கணும். ஆ பட் நீ சொன்ன கதைகள வச்சு நான் ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சோ ஒரே பாயிண்ட். அ, அ. அதான் எனக்கு என்ன ஃபுட்பால் ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு விதமான கனெக்ட்டே இருக்காது. கிரவுண்ட்னா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் a பீஸ் ஆஃப் லேண்ட் கரெக்ட்டா? அதே மாரி நம்ம கரெக்ட், கரெக்ட். ஃபுட்பால் பூட் இட்ஸ் a பீஸ் ஆஃப் லெதர் ஆர் சிந்தெடிக் அவ்வளதான். ஆனா இந்த மாரி உயிரில்லா விஷயங்களுக்குமே கூட நம்மளுடைய அந்த கனெக்ட் இருக்கு தெரியுமா? நான் இன்னுமே வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அடிடாஸ் பூட். ஃபர்ஸ்ட் நான் வாங்குன அடிடாஸ் பூட் வந்து வீட்ல இருக்குது. இன்னுமே நான் வச்சிருக்கேன். அது எக்காரணத்துக்கும் நான் வந்து அத தந்துறவே மாட்டேன். யார்கிட்டயுமே. அந்த மாரி அதே மாரி நம்ம ஒரு கிரவுண்ட் அப்படின்றது அது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கூட இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் திங். பட் இந்த மாரி ஒரு கனெக்ட் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ட். கிரவுண்டா இருக்கட்டும், ஷூவா இருக்கட்டும், கோல் போஸ்ட் மொதற்கொண்டு. ஸோ இல்ல, யாஹ்! ஆனா நீ சொல்ற ஸ்டோரிலாம் கேட்கும்போது மெய்யழகன் ஸ்டோரி கேட்கிற மாரி இருக்குடா. பல வருஷம் கழிச்சு அவன் தஞ்சாவூர் போம்போது ஹார்ட்ல வந்து அவனோட ஸ்டோரீஸ்லாம் ஓடுதுல்ல. ஆமா. டூ பி ஹானஸ்ட் இட் இஸ் ரியலி சிமிலர். நீ ஒரு கிரவுண்ட் போய் நின்னனா, நம்ம நம்ம பண்ண அந்த பீஸ் ஆஃப் ஸ்கில் மீனிங்லெஸ் ம். மேட்ச்சா இருக்கும். யாரோ ஆமா. ஒரு சின்ன பசங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கில் ஸ்டெப் ஓவர் பண்ணியிருப்போம். ஆனா அது மைண்ட்ல வந்து போகும் பாத்தியா? தட் இஸ் அது வந்து எனக்கு இந்த ஃபுட்பாலோட ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். பட் அந்த ஃபாலோ அப் கொஸ்டின் நான் கேட்க வந்தது என்னன்னா, இப்போ அ நீயா இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், டில் ஒன் பாயிண்ட் ஆஃப் லைஃப் நம்ம வந்து ஓகே நம்ம எப்படியாவது ஒரு ஃபுட்பாலர் ஆயிடுவோம். மாஸ் ஆயிடுவோம். நம்பளும் வந்து நம்ம கேரியர் இஸ் கோயிங் டூ பி பை ஃபுட்பால், ஃபார் ஃபுட்பால் அப்படின்னு நம்ம ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆயிடுவோம்னு நெனச்சுட்டே இருப்போம். சோ எந்த ஏஜ்ல வந்து யூ ரியலைஸ் தட் ஓகே யூ ஆர் நாட் ஃபுட்பால் இஸ் கோயிங் டூ பி எ பிக் பார்ட் ஆஃப் லைஃப். பட் ஒரு ஃபுட்பாலரா நீ இருக்க போறதில்ல அப்படிங்கிற ரியலைசேஷன் உனக்கு எப்ப வந்துச்சு? அ வி ஸ்டில் பிளே பட் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஆர் ஃபிட்னஸா இருக்கட்டும், இல்ல நமக்கு அந்த கேம் மேல இருக்க லவ்வா இருக்கட்டும். பட் ஒரு பாயிண்ட்ல வந்து உனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கும்ல. அது எப்படி? எங்க? எனக்கு ஓகே. எனக்கு வந்து என்னன்னா, காலேஜ்ல தான். யுஜி ம். படிக்கும்போது. ஏன்னா வந்து அம் யூ சி பிளேயர்ஸ் நம்ம சீனியர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். நான்லாம் படிக்கும்போதெல்லாம் வந்து ஒரு 5, 6 வருஷம் காலேஜ் முடிச்ச சீனியர்ஸ்லாம் கூட ஒரு பிளேஸ்மென்ட் கிடைக்காம, ஒரு இன்னுமே ஃபுட்பால் விளையாண்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, ஆ டர்ட்டி பாலிடிக்ஸ்னால, ஆ அந்த மாரி ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச உடனே, ஆம் இட் ஜஸ்ட் ஹிட் மீ. ஓகே. நம்ம ம். வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபௌட் டேலண்ட்ட வச்சு மட்டும் இங்க வந்து ஒண்ணுமே பெருசா பண்ணிட முடியாது. ஏன்னா லைவா நான் பார்த்துருக்கிறேன். ம். டேலண்டட் பிளேயர்ஸையே லாயலா சரி தெரியாம சொல்லிட்டேன். டேலண்டட் பிளேயர்ஸையே உட்கார வச்சுட்டு, கோச்சுக்கு புடிச்ச பிளேயர்ஸ் ஆர் ஃபேவரட்டிசம் அவங்களுக்கு வந்து யுனிவர்சிட்டிக்கு பிளேஸ் பண்ணி விடுறது. அ அந்த மாரி ஏகப்பட்ட ஒண்ணு. அது வந்து ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி. 2 அ எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரு எக்ஸ்ட்ரார்டினரி பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரார்டினரி பிளேயர்ஸ் இன்னுமே வந்து அவங்க வந்து தே ஆர் நாட் ஏபிள் டூ செட்டில் இன் வெல். அம் இது வந்து அப்பவே எனக்கு தெரியும். ஸோ இட் வாஸ் ஒரு ஹார்டா இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டான டெசிஷன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். நான் நெறைய விஷயம் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியாம பண்ண நெறைய விஷயம் எல்லாமே ஃபுட்பாலுக்கு தான். வேற ம். எதுக்குமே இருக்காது. இப்ப நான் தெரியாம கிளாஸ் கட் அடிச்சுட்டு படத்துக்குலாம் போனதே இல்ல. கிளாஸ் கட் அடிச்சுட்டு கரெக்ட். டோர்னமென்ட் போயிருக்கோம். கிளாஸ் கட் அடிச்சுட்டு பிராக்டிஸ் போயிருக்கோம். பொய் சொல்லிட்டு பிராக்டிஸ்க்கு போயிருக்கோம். இல்லன்னா பொய் சொல்லிட்டு எங்க லோக்கல்ல விளையாடுறதுக்கு போயிருக்கோம். ஸோ ஃபுட்பால் தான் ஒரு பெரிய கனவா இருந்துட்டு, அந்த ரியாலிட்டி அடிச்ச உடனே, சரி நம்மளால வந்து அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. ஏன்னா, அட் ஒன் பாயிண்ட் 12ல வந்து நான் ரொம்ப கேவலமான மார்க் தான் எடுத்தேன். எனக்கு காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கே எங்க அப்பா வந்து யார் யார் கால்ல விழுற வேண்டிய நிலைமை தான் இருந்தது. அது ஒன்ஸ் நம்மளுக்கு அடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க முடியாதுல்ல. ஏன்னா, கரெக்ட், கரெக்ட். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் லைஃப் அப்படின்ற மாரி வரும்போது, எனக்கு வந்து ஓகே. இது நம்மளுக்கு செட் ஆகாதுப்பான்னு முடிவு பண்ணேன். பட் ஆனா அதையும் தாண்டி சில பேர்லாம் இன்னும் ஃபுட்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிக் மேட் சல்யூட் தான். சல்யூட் அண்ட் ரெஸ்பெக்ட். ஏன்னா அதுதான் உண்மையான எப்படி சொல்றது? அது வந்து இந்த பேஷன், லவ் அதெல்லாம் தாண்டி ஒரு விதமான ஒரு அப்சஷன் அது. அந்த அளவு ம். அப்சஷன் வந்து எனக்கு இல்ல.
ஸோ அது வந்து ஒரு ஃபேக்ட்டான ஒத்துக்கணும் லைவா. எனக்கு வந்து கரெக்ட்டா. தட்ஸ் வென் ஐ ம். ரியலைஸ்ட். ஸோ எனக்கு வந்து நீ வந்து 10த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு போனல்ல. நான் அது ம். நிஜமா சொல்றேன். ஸ்கூல் லீவ்ல வந்து நான் வந்து யோசிச்சிருக்கேன். கிறிஸ் பால்லாம் போயிட்டான். நம்ம ஃபுட்பால் நான் சீரியஸா சொல்றேன்டா. இது வந்து ஜஸ்ட் ஃபார் த வீடியோ கிடையாது. கிறிஸ் பால்லாம் ஸ்கூல விட்டு போயிட்டான். நமக்கு வந்து ஒரு சீனியர் பேட்ச் இருந்தாங்க. ஹூ யூஸ்ட் டூ ம். பி வெரி வெல். பட் நீ வந்து பயங்கரமா ஆடிட்டு இருந்த. நான் அது முன்னாடி வீடியோலயே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 10த் லீவ்லலாம் பைத்தியம் மாரி பிராக்டிஸ் பண்ணேன் கிறிஸ் பால். நீ நம்பவே மாட்ட. நான் வந்து அதுக்கப்புறம் 11த் ஸ்டாண்டர்ட், 12த் ஸ்டாண்டர்ட்லாம் எந்த டோர்னமென்ட் போனாலும் ஏதாவது வின்னர்ஸ் இல்ல ரன்னர்ஸ் தான். ம். அந்த மாரி நெறைய கோல்ஸ் எல்லாம் அடிச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து 12த் லீவ் ஃபுல்லா நமக்கு காலேஜ் கிடைக்குமா? இல்ல 12த் கட் ஆஃப் என்ன? அத பத்திலாம் கவலையே கிடையாது. ம். ஃபுட்பால் ஆடணும், ஃபுட்பால் ஆடணும், ஃபுட்பால் ஆடணும். ஆனா காலேஜ்ல போயிட்டு வென் யூ கோ ஃப்ரம் ஒன் சிட்டி டூ அனதர், நீ வந்து ஒரு சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடு இல்ல ஒரு ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வர்றவன், அவனோட ஃபிட்னஸ், அவனோட ம். பேசிக்கலி நான் வெஜிடேரியன். ஸோ ம். நான் அந்த மாரி பசங்களோட ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு, அவங்களும் படிக்க வந்திருக்காங்கல்ல. நம்ம வந்து ஃபுட்பாலர் ஆகப் போறோம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, ஆ. இவ்ளோ பயங்கரமான கேம் வச்சுட்டு, இவனும் படிக்க வந்திருக்கான். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன். ஓகே, எவ்வளோ பேர் நம்மள மாரி ஒரு கனவோட சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காம, ஒரு ரொம்ப கஷ்டத்துல அவங்க வந்து படிக்க ம். வந்திருக்காங்க. அ ஆக்சுவலி நம்ம நாட்ல அட்லீஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து நம்ம நாட்ட தவிர வேற எங்க பொறந்திருந்தாலும், தே வுட் ஹவ் பீன் அ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஹியூமன் அப்படிங்கிற பெர்செப்ஷன் எக்ஸாக்ட்லி. எனக்கு காலேஜ்ல ரொம்ப ஹிட் ஆச்சு அது. ஆமா. சீரியஸா கரெக்ட். நான் சொல்றேனே, நம்போ அத பத்தி அடுத்து ஒரு வீடியோல பேசலாம். ஏன்னா, நான் வந்து ஒரு 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 பார்த்து வச்சிருந்தேன். எப்படி வந்து ஹவ் வி ஆர் டெஸ்ட்ராயிங் டேலண்ட்ஸ் ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அதே அதே FIFA ஃபண்டிங் வாங்குற ஒரு உஸ்பெகிஸ்தானோ, அதே FIFA ஃபண்டிங் வாங்குற ஒரு கசகிஸ்தான், ஜப்பான் எல்லாருமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்மளால ஆடவே ஆரம்பிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அது வந்து விட்டுறலாம். அது இன்னொரு ஒரு வீடியோவுடைய கதை. பட் எனக்கும் அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆ ம். ஃபுட்பால் மேல ஆசை இருக்கிறது வேற. பட் சின்ன வயசுலேருந்தே உண்மையாவே ஃபுட்பாலுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி நீ சொல்ற அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல, அது ம். வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொரு ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து ஆ நம்பளால அந்த ஃபிட்னஸ் வந்து அதுக்கு மேல ரெடி பண்ணிட்டு அவங்க அளவு கம்ப்பீட் பண்றதுலாம் அந்த டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து கண் முன்னா அப்படியே அழகா தெரிஞ்சுது. ஆ பட் யாஹ் தென் தட் வாஸ் தி ஹார்ட். பட் ஆனா ஃபுட்பாலோடய விளையாடலனாலும் எப்படியாவது ஒரு கனெக்ட்ல இருக்கணும். ஆ அப்படின்றது வந்து என்ன ஆணித்தரமா இருந்தது. பட் ஐ அம் கிளாட் தட் ஐ டிட் நாட் பரி மை ஃபுட்பால் ட்ரீம்ஸ். இப்போ வந்து இந்த ஒரு விதத்துல எப்படியோ ஒண்ணு நம்ம கனெக்ட்ல இருக்கிறோம். ஆ நான் இன்னொரு ஒரு விஷயம் நான் உனக்கு கேட்கணும். நம்ம நீ நீ பண்ண ஒரு திருட்டுத்தனத்திலேயே ரொம்ப ஒரு ஓகே. ம். இது ஆனா ஃபுட்பாலுக்கு தான் நீ பண்ண அப்படின்னா ஏதாவது இருக்குதா? ஐயோ! அது இருக்குடா. 12த் நான் நான் சொன்ன மாரி இந்த 12த் ஸ்டாண்டர்ட் முன்னாடி பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிற ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம விஐடில ஒரு டோர்னமென்ட் நடந்துச்சு சரியா? ஆப்வியஸா பேரன்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆ நான் நான் நீ சொன்னா நம்ப மாட்ட. ஒரு பையன்டா 10த் படிக்கிறான். 12த் பப்ளிக் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் கழிச்சு தான் 10த்தே ஆரம்பிக்கும். வாடா ம். நம்ம 10த் படிக்கிற பையன்கிட்ட போய் வாடா டிஃபெண்டர் இல்லடா வாடான்னு கேட்டா, இல்லண்ணா நான் பப்ளிக் படிக்கணும்டா அப்டின்ட்டான். எனக்கு நெஞ்சு தூக்கி வாரி போட்டுச்சு. டேய் எனக்கு அடுத்த வாரம் பப்ளிக்டா வாடா போலாம் அப்டின்னு கூப்பிடுறேன் நானு. வீட்ல சொல்லல. வீட்ல இப்ப இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தொடப்பக்கட்ட எடுத்து அடிப்பாங்க. ஆனாலும் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக என்னோட இந்த சீக்ரெட்ட நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஆனா 1 வீக் பிஃபோர் தமிழ் 1 எக்ஸாம் அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம். 1 வீக் பிஃபோர் த தமிழ் 1 எக்ஸாம் நாங்க வந்து விஐடி டோர்னமென்ட் ஏதா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருந்துச்சுன்னா, என்னால 12த் எக்ஸாம் எழுதியிருக்க முடியாது. இட் வாஸ் எ ஹியூஜ் ரிஸ்க். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நமக்கு வந்து ஒரு ஆ. பெரிய ரிஸ்க். சோ அத வந்து நான் வந்து வீட்ல சொல்லாம போய் மேட்ச் ஆடிட்டு வந்தது, நான் வந்து பண்ண ஒரு திருட்டுத்தனம். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹேவ் டூ பி ப்ரவுட் ஆஃப் ஆர் அஷேம்ட் ஆஃப். பட் எல்லாம் அது அதெல்லாம் முடிஞ்சு இல்ல. கடந்து சி வந்துட்டோம். ஆ சி வி ஆர் ஆல் செட்டில்டு. நான் வந்து நான் பண்ண திட்டத்துல வந்து நான் நெறைய பண்ணியிருக்கேன். டாப் ஆஃப் த மைண்ட்ல எனக்கு வந்து ஒரு ஃபுட்பால் பூட் ஒண்ணு Adidas ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருப்பான். ம். அது வந்து வாங்கணும், வாங்கணும், வாங்கணும்னு சொல்ட்டு ரொம்ப ஆசை. பட் ஆனா அது ம். அப்பவே வந்து எப்போ நான் 11தோ ஏதோ படிக்கும்போதே வந்து 2000ஓ 2500 அப்பவே ரொம்ப இட்ஸ் பிக் மனி. இப்போ ஒரு கரெக்ட், காசு கரெக்ட், இல்ல. கரெக்ட். ம். ஒரு காசு இல்ல இல்ல. ஏதோ காசு தான். பட் அந்த காலத்துல இட்ஸ் பிக் திங். ஸோ எங்க அப்பாக்கு தெரியாம காசு எடுத்து
எங்க ஊர்ல கிடைக்காது. எங்க அப்பாவுக்கு தெரியாம பஸ் புடிச்சு இது 11th வேலூருக்கு வந்து நான் வேலூர்ல ஒரு அடிடாஸ் ஷோரூம் இருக்கும் தெரியுமா? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அங்க போயி ஷூவ வாங்கி திருப்பி வந்து மாட்டிக்கிட்டேன் வீட்ல. எங்க எங்க அப்பாலாம் வந்து மிரண்டுட்டானுங்க. இவன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான் போல. அ அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷூ வாங்குனேன்ன உடனே அவர் வந்து ஏங்க அவன் அப்பதான் அதுதான் கை கழுவி விட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இவன் வந்து ஃபுட்பால் பைத்தியம் புடிச்சிருச்சு இவனுக்கு. இவன் அப்படின்ட்டு. பட் ஆனா, அந்த ஷூ வச்சு நாங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டூர்னமென்ட் ஒண்ணு விளையாண்டோம். அந்த டூர்னமென்ட்ல கோல் ஆஃப் தி அவார்ட் வாங்குனேன். எங்க அப்பா அந்த கோல பார்த்தாரு. அந்த ஷூல தான் அடிச்சேன் நான். சோ காம்பன்சேட் ஆயிடுச்சு. அப்படின்ற மாரி இட் வாஸ் அது வந்து நான் ஏகப்பட்ட திருட்டுத்தனம் 1, 2 இல்ல. நெறைய பண்ணியிருக்கோம். பட் எவ்ரிதிங் ஃபார் ஃபுட்பால்ன்ற மாரி. ஆ ஃப்ரெண்ட்ஷிப் டேனால ம், ஃப்ரெண்ட்ஸ் பத்தி. ம். ஓகேயா? ஓகே. ஆ எனக்கு வந்து இன்னைக்கு தேதி வரையும் ஃபுட்பால் மூலியமா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம். கரெக்ட். ஓகே. அண்ட் இ குளோஸ்னஸ் அதெல்லாம் இல்ல. ஆ எப்படி அப்படி இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? எனக்கு இத எக்ஸ்பிளைன் கூட பண்ண தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த கேம் விட்டு விளையாண்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன். நான் இப்போ ஊருக்கு வந்துட்டேன். அவங்க கிட்ட திருப்பியும் நான் வந்து எப்பயாவது ரீல்ஸ் ஷேர் பண்ணிப்போம். ஆர் எப்பயாவது சும்மா டெக்ஸ்ட் பண்ணிப்போம். அந்த மாரி பண்ணிப்போம். பட் த மொமெண்ட் யூ கோ மீட் தெம் ஆன் கிரவுண்ட் ஒரு எப்படி சொல்றது? "ஐய்யயோ! இத்தன நாள் பார்த்து பேசலையே நம்ப" அந்த மாரி ஃபீலிங்லாம் இருக்காது. அப்படியே போய் ரேண்டமா அப்படியே ஜாலியா பேசுறது. அது ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் தாண்டி, அந்த ஃபீல்டுல வந்து ஒரு 7 மாசம், 8 மாசம் விளையாடுனானாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆ தெரியுமா? ஆமா, ஆமா, ஆமா. அ பியூட்டிஃபுல் அது. க ஆமா. பியூட்டிஃபுல்லான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பார்த்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா கேம்ல வந்து அவ் அ அவ்ளோ சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ, ம். இந்த விஷயம்லாம் வந்து எப்படி ஏன்னா வந்து, சும்மா இப்ப ரேண்டமா ஒரு புது டீமோட போய் விளையாண்டுட்டு, நீ ஒரு 4 வாரம் விளையாண்டாலே, உன்னுமே அந்த அந்த கனெக்ஷன்லாம் வர ரொம்ப கஷ்டம். ம். பட் ஆனா சத்தியமா நான் அங்க இருப்பேன்னு ஒருத்தன என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவன் கரெக்ட்டா அங்கருந்து பால் போடுவான். அதே மாரி இப்படிதான் விளையாடுவோன்றது தெரியும். இட்ஸ் இட்ஸ் அன் அன்ஸ்போக்கன் ஒரு ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் திங் மாரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒண்ணா விளையாண்டு சம்திங் இட் பிகம்ஸ் யுவர் மசில் மெமரியா என்னன்னு தெரியாது. அண்ட் ஆஃப்டர் கேம் ஒரு சின்ன சாட் அப்படியே அந்த அப்படியே உட்காந்துட்டு ஓரமா உட்காந்துட்டு ஒரு சின்ன ஜாலியா பேசிட்டு, அப்பதான் அந்த கிளப் ஃபுட்பால் பேண்டர்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது உண்மையாவே ஒரு ஓகே எவ்ளோ நம்ம வாழ்க்கையில வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தென் வி கோ கேரி ஆன் வித் அவர் லைவ்ஸ். பட் அந்த மெமரீஸ்லாம் வந்து இன்னுமே வந்து இட் இஸ் அப்படியே எட்ச் ஆன மாரி அப்படியே மனசுலயே இருக்கும். இல்லடா உன்னுடைய ஒரு 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 கதை எப்படின்னா, நான் வந்து நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு, நம்ம ஸ்கூல் டீம்ல இருந்து யாருமே கனெக்டே இல்ல. ம். உனக்கு தெரியும் வேலூர்ல வாணி வித்யாலயா அப்படின்னு ஒரு ஆ. கோட் ஸ்கூல் இருக்கு. வாட் அந்த ஸ்கூல்? சோ, அங்க வந்து படிச்ச எல்லாருமே வந்து நான் அந்த ஸ்கூல் ஹாலிடேஸ், காலேஜ் ஹாலிடேஸ்லாம் அவங்களோட தான் ம். விளையாடுவேன். அவங்க எல்லாருமே ஒரே ஏரியா, ஒரே கேங்கு. அவங்கள வந்து அவங்க கை கால புடிச்சு அந்த கேங்ல சேர்ந்து விளையாடி, எனக்கு அ. லைஃப்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான மொமெண்ட்ஸ் இல்ல எல்லா நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் கூட இருந்த எனக்கு அந்த டீம் பசங்க இருக்காங்க. நான் அவங்க கூட பெருசா கான்டாக்ட்ல கூட இல்ல. நான் வந்து ஆனா எப்ப ம். பேசினாலும் என்ன என் பேர் ராகுல் காமத்ரா. எவ்வளோ அழகான பேரு. காமுன்னுவாங்கடா என் பேரு. ஹலோ காமு அப்டின்னுவாங்க ஃபோன் பண்ணா. புரியுதா? சோ அந்த மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்ப கூட ஹலோ காமு அப்டின்னுவானுங்க. அ. அந்த மாரி நான் வந்து இன்ஃபாக்ட் அது வந்து இட் இஸ் பியாண்ட் ஏஜ். நம்ம நம்ம பேட்ச் பசங்க. இப்ப என் தம்பி வந்து என்னோட 4 வயசு சின்னவன். அவன் என்னோட பெரிய ஃபுட்பாலரும் கூட. சோ ம். அவனோட பேட்ச்ல இருக்க எல்லாருமே, அவங்க எல்லாருமே வந்து ஒரு பிரதர்ஸ் மாரி எப்பவுமே வந்து ஏதாவது பேசினா பேசுவாங்க. இஃப் யூ கெட் அ சான்ஸ் ம். டூ மீட் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கனெக்ட் ஆயிடும். நான் அண்ட் நீ சொன்னா நம்ப மாட்ட. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க? எல்லாம் தாண்டி என்னடா விளையாடுறியா? ஆ. இந்த கேள்வி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்லி. கேள்வியா ம். இருக்கும். சோ அந்த அந்த லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எனக்கு எனக்கு அந்த தி மோஸ்ட் அ அந்த கொஸ்டினுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு ஒரு மீனிங் இருக்கும் அப்டின்னா, அது ஆக்சுவலி ஃபுட்பால் விளையாடுறவங்களால பயங்கரமா ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கனவு தான் சின்ன வயசுல. ஒரு ஃபுட்பால் ஆமா, ஆமா, பிளேயர் ஆமா. ஆகிடணும் அப்டின்ட்டுன்னு. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கனவு உடையுது. கரெக்ட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஆனாலும் ஒரு சில இடத்துல அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து அப்படியே வயசாக ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வர ப்ராபப்ளி அவங்களுக்கு வந்து அந்த அந்த டைமு, அந்த அதே மாரி ஒரு கும்பல்,
ஆர் ஆக்சஸிபிலிட்டி டு கிரவுண்ட் இதெல்லாம் கிடைக்காம அவங்க ஃபுட்பாலே விட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட என்னடா விளையாடுறியான்னு கேட்கும்போது விளையாடுறேன்னு சொல்லும்போது இட் இஸ் அப்படி ஒரு சந்தோஷம் பிளஸ் ஒரு சின்ன வெல் ஒரு சேட்னஸ் நம்மளால முடியல அட்லீஸ்ட் இவனா விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ம். அது வந்து ஒரு உண்மையாவே ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்டெப்தான ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு அது ரொம்ப லைட்டா இருக்கும் இல்ல ஆ. பட் அதுக்கு பின்னாடி இப்ப எனக்கே வந்து ஒரு நடுலலாம் ஒரு சில இன்ஜுரினால நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் விளையாட முடியாம போயிடுச்சு ம். அப்போ வந்து நானே இந்த கேள்வி கேட்டிருப்பேன் எல்லார்கிட்ட என்னடா விளையாடுறியா என்ன மச்சி விளையாடுறியா அப்படின்னும் போது ஓகே விளையாண்டுட்டு இருக்காங்க பசங்க இன்னும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ம். பட் பட் யா சச் அ பியூட்டிஃபுல் டைம் இன்னும் ஒன்று ஆக்சுவலி உன்னுடைய ஃபாண்டஸ்ட் மெமரி ஆஃப் வாட்சிங் ஃபுட்பால் நான் மறக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால மறக்கவே முடியாத ஒரு ரியலைசேஷன் வந்து, ஆஸ் எ லிவர்பூல் ஃபேனா நீ நீ நம்பவே மாட்ட. இட் வாஸ் ஆன் ஒன் ஆஃப் த சேடஸ்ட் மொமெண்ட் ஆஸ் எ லிவர்பூல் ஃபேன் தான். அந்த கிறிஸ்டான் புல் அப்படின்னு ஒரு நாள் நடந்துச்சு. ம், கரெக்ட்டா? காலேஜ் 2ண்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த கிறிஸ்டான் புல் நடந்துச்சு. நீ சொன்னா நம்ப மாட்ட கிறிஸ்பால். நான் வந்து மிட் நைட் மேட்ச்சு. அ நம்ம வந்து ம், டிவில பார்ப்போம். அ தூங்கிட்டேன். 75 நிமிஷம் முடிச்சுட்டு, ஓகே நம்ம தான் 3-0 லீட்ல இருக்கோம். சரி விடு நம்ம தான் டைட்டில் அப்படின்னு சத்தியமா சொல்றேன். சிரிச்சுனே போய் தூங்குனேன்டா. ரொம்ப ஹேப்பியா போய் தூங்குனேன். காலையில எந்திச்சு என்னோட ரூம்மேட் வந்து, "என்ன மச்சி போச்சா?" அப்படின்னான். "என்னடா போச்சா? என்ன நான் தான் மேட்ச் பார்த்தேனே என்கிட்டயே வா" அப்படின்ட்டு நான் வந்து அவன கலாய்க்கிறேன். "டேய் என்னடா சொல்ற?" அப்படின்றான் அவன். எனக்கு ஆமா. அந்த நிமிஷம் ஒரு ஹிட் ஆச்சுடா. ஐய்யய்யோ! என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா 3-3. அதுவும் அஹ், லாஸ்ட் 12 நிமிஷத்துல 3 கோல் ஆமா அடிப்பாங்க. 3 கோல் அந்த நாள் கிறிஸ்பால் நான் வந்து காலையில கண் கலங்கிட்டேன். நான் மேட்ச் பார்க்காதம்போது கண் கலங்குனேன். அப்பதான் வந்து ஒரு லிவர்பூல் ஆஸ் எ கிளப்பா நான் வந்து எவ்வளோ அட்டாச் ஆயிருக்கேன் அந்த கிளப்போட அப்படிங்கிற ஒரு ம். பெரிய ரியலைசேஷன் அப்ப எனக்கு வந்துச்சு. அ அப்பதான் வந்து சுவாரஸ் வந்து அழுதுனே போவான். ஜெர்சி இப்படி மூடிட்டு போவான். முடியுது கேமரா போவாங்க. ஜெரார்ட் வந்து தள்ளி விடுவான். அதெல்லாம் பார்க்கும்போது, ச்சே! ஏன் ஹீரோக்களாடா இப்படி இருக்கீங்க? அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஹிட்டான மொமெண்ட். ஆனா ஒரு அ ரியலைஸ் ஆன மொமெண்ட் அது. ஓகே. ம், ஐ அம் சோ கனெக்டட் டூ லிவர்பூல். லிவர்பூல் 4த் டயர் ஃபுட்பால் ஆடுனாலும், லிவர்பூல் வில் பி மை கிளப் அப்டின்ட்டு ரியலைஸ் ம். ஆன மொமெண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மொமெண்ட். உனக்கு? எனக்கு ஆக்சுவலி இத நான் லைவ்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ம். சாம்பியன்ஸ் லீக் வந்து செமி ஃபைனல்ஸ் பார்சிலோனாவோட. ம். நம்ப அதான் நைட்டு 12:30 மணி மேட்ச்சு கரெக்ட்டா? அண்ட் நான் 12த் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ. ஓகே. ம். அம் சாரி 11த் இல்ல 12த் போயிட்டு இருக்கோம் நம்ப ஆக்சுவலி அப்பதான். ம்ஹ்ம். சாரி 12த் முடிச்சிட்டோம்னு நெனைக்கிறேன் தெரியல. நைட்டு 12:30 மணிக்கு மேட்ச்சு. அ ஆக்சுவலி வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க பாட்டி வந்து ஒரு 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 3 வீக்ஸ் தான் ஆயிருக்கு. அவங்க வந்து ரொம்ப பெட் ரிடன், ரொம்ப சிக்கு. அவங்களுக்கு வந்து நைட் இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ம். அப்பலாம் வந்து எங்க பெரிய இந்த அந்த அந்த குண்டு டிவி, சோனி ஆ டிவி குண்டு ஆமாமா. ஓகேயா? நம்ம நெனைக்கிற மாரி பிரைட்னஸ் அதெல்லாம் குறைக்க முடியாது. நைட்டு 12:30 மணிக்கு எங்க அம்மா கிட்ட கேட்கிறேன். எங்க அம்மா அதெல்லாம் மேட்ச் பார்க்கக்கூடாது. எங்க அம்மாவுக்கு வந்து உண்மையாவே அந்த காலத்துல நான் அவ்ளோ பைத்தியமா இருந்ததுல இருந்து அவங்களுக்கு ஃபுட்பால் மேல ஒரு வெறுப்பே வந்துருச்சு. இவன கரெக்ட், ஃபுட்பால் கரெக்ட். பார்க்கவே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து நைட் வேற மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நைஸா கதவு தொறந்து கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு, அப்படியே அமைதியா மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறேன். டெரி ரெட் கார்டு வாங்குன உடனே என் மனசே உடைஞ்சிருச்சு. டெரி ரெட் கார்டு வாங்கிட்டு ஒரு சில நேரத்துல எங்க அம்மா வந்துட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன்ட்டுன்னு. ஆஃப் பண்ணிட்டு உள்ள கூட்டு போயிட்டாங்க திருப்பியும். அதுக்கப்புறம் எங்க அம்மா தூங்குவாங்க, தூங்குவாங்கன்னு பார்க்கிறேன். 10 நிமிஷம் தூங்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டாங்கன்னு கண்டுபிடிச்ச உடனே திருப்பியும் என் போர்வைய எடுத்துட்டு, கதவெல்லாம் சாத்திட்டு, டிவி மேல போர்வைய போட்டுட்டு சீரியஸா இங்க தான் டிவி இருக்குன்னா, அது மேல இப்படி போர்வைய போட்டுட்டு இப்படி பக்கத்துல நின்னுட்டு 70 நிமிஷம், 75 நிமிஷம் நான் பிரேக்கோட சேர்த்து இப்படியே புடிச்சு நின்னு பார்த்துட்டு இருந்தேன்டா. ம். 75 மினிட்ஸ்க்கு ஓகேயா? கோல்லாம் அடிச்சு விசில்லாம் ஊதிட்டாங்க. இன்னைக்கு ஃபைனல் விசில் ஊதுன உடனே செம்ம சந்தோஷத்துல என்னையே தெரியாம கத்திட்டேன். ஏன்னா ரெட் கார்டு அந்த கடைசி நிமிஷம் அந்த டாரஸ் கோலு. டாரஸ் கோல்லாம் வந்து என்னால இது பண்ணவே முடியல. எதிர்பார்க்கவே முடியல. ஏன்னா நான் அந்த டைம்ல வந்து பயங்கரமான மெஸ்ஸி கன்னிஸ் நெறைய பேர் இருந்தானுங்க. ம். அதுதான் மெஸ்ஸி போட்டு சாவடிக்க போறான். இது பண்ண போறான், அது பண்ண போறான் அப்டின்ட்டுன்னு. எனக்கு அதுக்காகவே வின் பண்ணணுன்ட்டுன்னு. கத்துனதுல எக்ஸைட் ஆயிட்டு எங்க அம்மா வந்து கதவ தொறந்து பார்க்குறாங்க. நான் வேற டிவி மேல இப்டி புடிச்சு இப்ப ஏதோ பார்த்துட்டு இருக்கேன். அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்க, இவன் என்னடா நைட் இப்டி பார்த்துட்டு இருக்கான் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபுட்பால் தான் பார்க்குறேன்ட்டுன்னு அதுக்கப்புறம் திட்டிட்டு, "உள்ள போ"
அப்படின்ட்டுன்னு. பட் ஆனா என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி வீட்ல மாட்டிப்போமா மேட்ச் பார்த்து அப்படின்ட்டு ஒரு த்ரில். அதை தாண்டி இந்த மேட்ச் தந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த மேட்ச் மட்டும் வாழ்க்கைக்குமே மறக்கவே மாட்டேன் நான். ஆனா, இந்த வீடியோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரியலைஸ் ஆனது என்ன தெரியுமா? இப்ப நம்மளோட சைல்ட்ஹுட்ல 1000 தான் சொன்னாலும், நம்ம பேரண்ட்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் பிரிஃபர்ட் அஸ் டூ பி குட் ஸ்டூடியஸ் ஸ்டூடண்ட்ஸ். ஆ. நல்லா படிச்சு நல்ல கரியர். இட் இஸ் ஃபார் அவர் குட். பட் ம். இட் இஸ் என்ன பொறுத்தவரைக்கும் சம்வேர் இட் ஹஸ் ஆல்சோ கில்ட் தட் நம்ம ஃபுட்பாலர் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த ஆ. ஒரு இத ஆமா. வந்து அத வந்து நம்ம நம்ம பேரண்ட்ஸா இருக்க அவங்களோட மைண்ட் செட். தே ஆர் நாட் ராங். ஐ அம் நாட் பிளேமிங் தெம் இன் எனி வே. பட் அது வந்து லைட்டா நம்மள வந்து கொஞ்சம் ரிஸ்க் எல்லாம் எடுக்க விடாம, இப்போ நம்ம ம். நெறைய பிளேயர்ஸோட ஸ்டோரீஸ்லாம் கேட்கிறோம். இந்த ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸோட ஸ்டோரி, இப்போ சுவாரஸ் இல்ல நெறைய பிளேயர்ஸ் ஃப்ரம் த ராக்ஸ்ல இருந்து இப்போ சூப்பர் ஸ்டார்ஸ் ஆயிருக்காங்க. தேர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் சாக்ரிஃபைசஸ் விச் நம்ம ஒரு இந்தியன் கிட்டா நமக்கு அந்த ஆ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்ல. அண்ட் அது பண்றதுக்கான பால்ஸும் நம்ம இந்தியன் கிட்ஸ்க்கா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஆமா. நீ சொல்ற கதை. 100% கரெக்ட்டு. பட் அ அது வந்து இட்ஸ் ஈதர் உனக்கு வந்து இது விட்டா எனக்கு வேற வாழ்க்கையில வேற ஆப்ஷனே இல்ல அப்டின்றவங்களால அந்த மாரி ஃபுல்லா கமிட் ஆக முடியும். ம், ஆ பட் ஐ திங்க் இட்ஸ் அத பத்தி இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் பிரெஃபரன்ஸ்ன்னு வச்சுக்கோயேன். பட் ம். அந்த மாரி நெறையா மெமரீஸு. சரி ஒரு ஒரு ராபிட் ஃபயர் ஓகேவா? ராபிட் ஃபயர். உன்ன ஓகே. வந்து கேட்கிறேன். ஓகே. ம், ஒன் பிளேயர் யூ வில் டிஃபெண்ட் ஃபார் எவர். இது ஆக்சுவலி நீ ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்களும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். ஒன் பிளேயர் யூ வில் டிஃபெண்ட் ஃபார் எவர். ஸ்டீவன் ஜெரார்ட். 0 பிரீமியர் லீக்ஸ்ன்னு எவன் எடுத்துட்டு வந்தாலும் நான் வந்து இப்படி நிப்பேன். இல்ல என் தலைவன் தான் கோட் மிட்ஃபீல்ட் ஆஃப் மை டைம் அப்படின்னு. ஓகே, ஓகே. ஒன் கிளப் யூ வில் நெவர் சப்போர்ட். நீங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்ல. ஒன் ஆன்சர். ஒன் கிளப் யூ வில் நெவர் சப்போர்ட். யுனைடெட். ஓகே. ஒன் பிளேயர் எவ்ரிஒன் ஓவர் ரேட்ஸ். ஒன் பிளேயர் எவ்ரிஒன் ஓவர் ரேட்ஸ். ம். ராபின் வான் பெர்சி எனக்கு. எவ்வளவு பேருக்கு அடி வாங்க போறனோ. விச் விச் ஃபிரெண்ட் இஸ் தி பிக்கெஸ்ட் ஃபுட்பால் ஃப்ராட்? நீதான்டா. ஃப்ராடாடா. ஆமாண்டா 10th முடிச்சுட்டு வேற ஊருக்கு போயிட்டேன். கரெக்ட். தம்பிய ஓகே. பத்தி யோசிச்சியா அப்படி. ஓகே. ஓகே. ஒன் ஃபுட்பால் மொமெண்ட் யூ வாண்ட் டு ரீலிவ் ஃபார் எவர். லிவர்பூல் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச அந்த 2019 சீசன். அந்த அந்த ஃபைனல் டே எனக்கு வந்து ரீலீவ் பண்ணணும் இன்னொரு வாட்டி. ரீலீவ் பண்ண ஆப்ஷன் இருந்தா. ஓகே, ஓகே. ம். சோ இதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நீயே ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா நானும் கொஸ்டின் வச்சு இல்ல. பட் ஒன் பிளேயர் யூ டிஃபெண்ட். எனக்கு ஐயோ! டக்குனு இப்படி கேட்டியேடா. ஒன் பிளேயர் ஐ வில் ஆல்வேஸ் டிஃபெண்ட் வந்து ட்ராக்பா. அடுத்த கேள்வி வந்து ஒன் கிளப் ஒன் ஐ வில் ஓவர் நெவர் ரேட்டட் சப்போர்ட். பிளேயர். ஒன் கிளப் ஒன் யூ வில் கிளப் நெவர் சப்போர்ட். எல்லாருக்கும் பதில் தெரியும். எங்களுடைய லண்டன் ரைவலான ஆர்சனல். அதுக்கப்புறம் வந்து ஒன் பிளேயர் எவ்ரிஒன் ஓவர் ரேட்ஸ் வந்து நீ வேன் பெர்சி சொன்னியா? ம். வேன் டைக். ஓகே. விச் விச் ஃப்ரெண்ட் இஸ் தி பிக்கெஸ்ட் ஃபுட்பால் ஃப்ராட்? எனக்கு ஆக்சுவலி வந்து எனக்கும் என்னதான் சொல்ல தெரியுது. என் தம்பிடா ஜோயல் பீட்டர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒன் ஃபுட்பால் மொமெண்ட் யூ வில் ரீலிவ் ஃபார் எவர் அப்படின்றது டெஃபினட்டா ஃபார் மீ இட்ஸ் 2012 சீசன். பிகாஸ் ஆஃப் 2012 செல்சி சீசன். ஏன்னா கிளப்ல லீக்ல முடிச்ச பொசிஷனுக்கும் நாங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணதுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது. அது நாப்போலிய போட்டதா இருக்கட்டும், பார்சிலோனாவை போட்டதா இருக்கட்டும், பயன் முடிச்ச அவங்க வீட்லயே போய் செஞ்சு விட்டதா இருக்கட்டும். இட் இஸ் ஒன் அந்த ஃபார் மேனேஜர் கூட இப்ப மேப்ல இல்லடா. ஆமா. அந்த 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 சீசனுக்கு ரொபர்டோ அப்புறம் டி அந்த மட்டேயோ. மேனேஜர் கூட இல்ல. ஆமா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யா ஸோ ஃபைனலி ஐ திங்க் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபைனலா வந்து ஒரே ஒரு கொஸ்டின் டு ஆல் தி வியூவர்ஸ். உங்களுக்கு ஃபுட்பால் இல்லைன்னா உங்க லைஃப் வந்து ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கும்? ஆர் ஃபுட்பால் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஃபுட்பால்ல வந்து
இட்ஸ் இட்ஸ் பேசிக்கலி ஒரு பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப் தான் ஃபுட்பால். அத வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அ ஃபுட்பால் கிட்ட இருந்து ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து "ஏய் இட்ஸ் ஜஸ்ட் ஃபுட்பால் தானடா" அப்படின்னு சொன்னா, அந்த 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 ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளோ ஒரு அப்படின்னு இரிட்டேட்டிங்கான ஸ்டேட்மெண்ட் மூஞ்சில குத்தலாம் போல இருக்கும். பட் ஆனா நம்மளால அத எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அவங்களுக்கு. அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம இவ்வளோ நேரம் பேசினோம்ல. கிடைச்ச அ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸஸா இருக்கட்டும், மெமரீஸா இருக்கட்டும், இப்போ நம்ம யாரா இருக்கிறோம்ன்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பைனல் கார்டா நிக்கிறது வந்து ஒரு ஃபுட்பால் தான் எனக்கெல்லாம். நான் முக்காவாசி பேர் ரிலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி ஒரு பாராசோஷியல் நெறைய ஒன் சைடடா இருக்கும். அது ஃபுட்பால் கிட்ட இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. யார்கிட்டயும் சொல்ல முடியாது. பட் இட்ஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அப்படின்ற மாரி ஒண்ணு. ஸோ அப்படி என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். ஆ ஸோ என்ஜாய் இந்த எபிசோட் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறோம். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் அமுத்தி விடுங்க. நாங்க வந்து இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது ஒரு 5K ரீச் பண்ணணுன்ற ஒரு மிஷன்ல இருக்கிறோம். ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இன்னொரு ஒரு வீடியோவில் அனைவரையும் சந்திப்போம். பை பை.